ஆமாம், நீங்கள் தெரிஞ்ச சத்தியத்தை அது அப்படியே அந்த கலாச்சாரத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே பரப்புறதுக்கு தேவன் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது பரலோக கலாச்சாரம். தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறேன்னு என்னதுங்க? பரலோக கலாச்சாரத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறது. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. திருமண காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பார்வையில் திருமணம் எப்படிப்பட்டது? தேவனுடைய பார்வையில் திருமண உறவு எப்படிப்பட்டது? தேவனுடைய பார்வையில் திருமணம் எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உங்கள் கலாச்சாரமாக மாற்றுறீங்க உங்கள் குடும்பத்தில். அப்படி தான் தேவன் வச்சுருக்கிறார். இதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை, தேவனுக்கு ஊழியம் செய்வது. இப்படி ஊழியம் செய்கிற உங்களை தேவன் கனப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஆண்டவரை சம்பாதிச்சு கொடுத்துருங்க. ஓகே, ஆமென். பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை அமைச்சு கொடுக்கணும்.